குழந்தை பருவம் என்பது கவலைகளற்ற விளையாட்டுகளாலும், கனவுகளாலும் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு பொற்காலம். ஆனால் வறுமை மற்றும் சமூக யதார்த்தத்தின் காரணமாக பல குழந்தைகள் மிக இளம் வயதிலேயே தங்கள் தோள்களில் வாழ்வாதார பொறுப்பை சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். அவ்வாறு சமூக ஊடகங்களில் வைரலாகி வரும் ஒரு நெகிழ்ச்சியான காணொளியில் ஒரு சிறுவன் மகாத்மா காந்தியைப் போல உடை அணிந்து உடல் முழுவதும் வெள்ளி வண்ணம் பூசி சாலையோரத்தில் ஒரு உயிருள்ள சிலை போல அசையாமல் நிற்கிறான். இது எந்த ஒரு பள்ளி போட்டிக்கானதும் அல்ல, மாறாக தன் பசியை போக்கிக் கொள்ளவும் குடும்பத்திற்காக சிறிது பணம் ஈட்டவும் அந்த அப்பாவி சிறுவன் மேற்கொண்ட ஒரு வாழ்வாதார போராட்டமாகும். அவ்வழியே செல்லும் பலரும் அந்த சிறுவனை ஒரு வேடிக்கை பொருளாகவே பார்த்தனர். புகைப்படங்களும் காணொளிகளும் எடுத்துக்கொள்கிறார்களே தவிர அவனது மௌனத்திற்கு பின்னால் இருக்கும் வறுமையையோ அவனது உள்ள குமுறலையோ யாரும் உணர்ந்ததாக தெரியவில்லை. அந்த சமயத்தில் அங்கு வரும் ஒரு சிறுமி அச்சிறுவனின் நிலையை புரிந்து கொண்டு அவனுக்கு உணவளிக்க முயல்கிறாள். தான் அசைந்தால் அல்லது உணவை வாங்கினால் மக்கள் தனக்கு பணம் தரமாட்டார்கள் என்ற அச்சத்தில் அச்சிறுவன் ஆரம்பத்தில் ஒரு சிலை போலவே பிடிவாதமாக நிற்கிறான். எனினும் அந்த சிறுமி மீண்டும் மீண்டும் அன்போடு உணவை நீட்டும்போது அவனது பசி அது கட்டுப்பாட்டை மீறி அவனை கரைக்கிறது. இறுதியில் பசியை தாங்க முடியாமல் அந்த சிறுவன் சட்டென்று வாயை திறந்து அந்த சிறுமியின் கையில் இருக்கும் உணவை ஒரு கடி கடிக்கிறான். ஒட்டுமொத்த காணொளியிலும் பார்ப்பவர்களின் நெஞ்சை உருக வைக்கும் மிக உணர்ச்சிபூர்வமான தருணம் இதுவேயாகும். உலகம் முழுவதும் அவனை படம் பிடிப்பதிலே பிஸியாக இருந்தபோது அந்த சிறுமி மட்டும்தான் அவனது வயிற்று பசியை கண்டுகொண்டாள் என்ற வரிகளோடு முடியும் இக்காணொளி இன்றைய நவீன சமூகத்தின் சுயநலத்தையும் சக மனிதர்கள் மீதான அக்கறையின்மையும் தோலுரித்து காட்டுவதோடு பார்ப்பவர் நெஞ்சில் பலத்த சிந்தனையும் வினாக்களையும் எழுப்புகிறது.